டாக்ஸி டிரைவர் ஒருவர் தன்னுடைய கடைசி சவாரியை முடித்துவிட்டு வீடு சென்று கொண்டிருக்கும் போது தன்னுடைய வண்டியோட பின் சீட்ல நிறைய பணம் உள்ள ஒரு பைய பாக்குறாரு. அதை பார்த்ததும் இதை கண்டிப்பா கடைசியா வண்டியில வந்தவர் தான் விட்டுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் இந்த பணத்தை நாம வச்சுக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் அதற்கு மனமில்லாம கடைசியா அந்த நபரை இறக்கிவிட்ட இடத்துக்கு திரும்ப போய் அந்த பணத்தை அந்த நபர்கிட்டயே ஒப்படைக்கிறாரு. அதற்கு அந்த நபரோ, இதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க, இதெல்லாம் சினிமா ஷூட்டிங்குக்காக எடுத்த ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு நொந்து போன டாக்ஸி டிரைவர் வீட்டிற்கு சென்று நடந்த அனைத்தையும் ஒன்று விடாம தான் மனைவி கிட்ட சொல்றாரு. இன்னைக்கு நேர்மையா இருந்ததற்கு எனக்கு 200 ரூபாய் பெட்ரோல் தான் தண்டமா செலவாச்சு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அவர் மனைவியோ, நீங்க மட்டும் இன்னைக்கு நேர்மையா இல்லாம அந்த பணத்தை செலவு செஞ்சிருந்தா இந்நேரம் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையில வருவது போல நேர்மையா இருப்பது முட்டாள்தனம் அப்படின்னு பல சமயங்களை நாம நினைக்கிறோம். நேர்மையா இருப்பதாலதான் இவ்வளவு கஷ்டங்கள் வருது அப்படின்னு கூட தோன்றி இருக்கு. நேர்மையா இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும் அப்படின்னு கூட எண்ணி இருக்கலாம். ஆனா நம்ம நேர்மையா வாழ்வதன் பலன் நமக்கு சிறிது காலம் சென்ற